பார்க்க போகிற பாடப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் ஆண்டு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாடகம் எதை பற்றின அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராவணனுடைய வரலாற்றை பற்றின ஒரு நாடகமாக தான் இருக்குது. இந்த நாடகத்தை எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. இந்த தமிழ் நாடக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிற ஒரு நாடகம் தான். இதனுடைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1947 சுதந்திர காலகட்டத்தில் ஒரு புராண இதிகாசமாக இருக்கக்கூடிய ராமாயணத்தை அடிவச்சு எழுதப்பட்ட ஒரு நாடகம். ராமாயண கதை நடக்குது. அந்த கதையை படிக்கிறார். முழுமையாக படித்ததுக்கப்புறம் ராவணன் தரப்பு வாதத்தை எல்லாம் எடுத்து வைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடகம். சுதந்திர இந்தியாவில் இதனுடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு சிந்தனையை பொதுஜன மக்களுக்கு மேடையில் கொண்டு வரக்கூடிய விஷயமா இந்த நாடகத்தை அமைச்சிருக்கிறார். ராவணன் அரக்கனா இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் ராவணன் தரப்பு நியாயங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இதுவரைக்கும் ராவணையே போற்றி பாடிய ஒரு காலகட்டத்தில் ராவணனை பற்றியும் அவனுடைய தரப்பு நியாயத்தை பற்றியும் இப்போ மேடைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாவால் எழுதப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நீதி தேவன் மயக்கம். இதனுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா புராணங்களை பகுத்தறிவு சிந்தனைக்கு உட்படுத்தல். இந்த புராண இதிகாசங்களெல்லாம் கதையாக மக்கள் கேட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூகம் அப்படி இவங்களாம் உயர்ந்த நிலையில வச்சு பார்க்கக்கூடிய நிலையில இப்போ பகுத்தறிவு எப்படியெல்லாம் இதை மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய எதிரொலிப்பாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அண்ணாவுடைய பகுத்தறிவு சிந்தனையில் உருவானதான் இந்த நாடகம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த நாடகம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாவை பற்றி ஒரு ஆளுமை திறன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இருக்கும். எழுத்தாற்றல் சிறந்தவராக இருக்கிறாரு. நாடக ஆசிரியர், சிறுகதை ஆசிரியராக இருக்கிறாரு. அதனுடைய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறாரு. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இவருடைய நாடக ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா முற்போக்கு சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய நாடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதி இயக்கியவர் தான் பேரறிஞர் அண்ணா. திரைப்பட வசனங்கள் தான் கதை வசனம் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களை பரப்பியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணா சொல்ல பல திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. பத்திரிகையாளராக இருந்திருக்கிறாரு. பத்திரிகையில் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் பெருவாரியாக வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கோடு இருப்பதற்கு காரணம் அண்ணா தான். தன்னுடைய பத்திரிகைகளை தொடர்ந்து எழுதிட்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாடகத்துக்குள்ள போவோம். நீதி தேவன் மயக்கம் இந்த தலைப்பிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீதியை சொல்லக்கூடிய நீதி தேவனே மயக்கமடைகிற அளவுக்கு அந்த புராண இதிகாசங்களை அவர் கதைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகுது? இது வரைக்கும் ராவணன் கெட்டவனா சித்தரிக்கப்பட்ட சூழல்ல ஒரு புனர் விசாரணையா மறு விசாரணை வருது. இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்ற வழக்குகளுக்கெல்லாம் மறு விசாரணை வேணும். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வழக்குகளுக்கெல்லாம் மறு விசாரணை வேணும்னு மனுதாரர் மனு போடுற மாதிரி இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருது. பூலோகத்தில் மக்களுக்கு அந்த சிந்தனை விதிக்கப்படுது. அந்த சிந்தனையுடைய விளைவாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நீதி தேவனுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல் வழக்காக ராவணனுடைய வழக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அந்த வழக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா இலங்கையினுடைய மன்னனாக இருந்த ராவணன் அரக்கனா அல்லது சிறந்த மன்னனா அப்படிங்கிறத வாதப்பொருளாக வருது. இதில் சாட்சிகள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமாயணத்தை எழுதின கம்பராமாயணத்தை எழுதின கம்பர், இதுக்கு காரியதாரியாக இருக்கக்கூடிய சூர்பனகை, கைகேயி இவங்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய சூழல் உருவாகுது. இந்த வழக்கு விசாரணை எடுக்கப்படுது. நேராக ராவணன் கிட்ட போகிறாங்க. ராவணன் கிட்ட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் வந்து சேவகன்கிட்ட கேட்குற யாருப்பா யார் நீ அப்படிங்கிறப்ப நான் நீதிதேவனுடைய அவை எழுந்து வரேன். உன்னுடைய வழக்கு மறு விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அவங்க கோரிக்கையை ஏற்று பார்த்தீங்க அப்படின்னா நீதி தேவன் நீதி சபையை கொடுத்துருக்கிறார். அதனால நீங்க நீதி தேவனுடைய அவைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராவணன் சொல்றான், நான் மட்டும் வரமாட்டேன், என் மேல் குற்றம் சுமத்தின கம்பர், ராமன், மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு சேவனுக்கு சொல்லிடுறான். அப்போ ராவணன் மீது கம்பர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வணங்காமுடியும் எவருக்கும் வணங்காத மண்டை கருவன் உடையவன் ராவணன் அப்படின்னு சொல்றான். 10 தலை ராவணன் சொல்றான். அப்போ 10 சிந்தனை உடையவன், 10 தலையில யோசிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன், இறக்கு குணம் அதிகமாக இருக்கிறவன் தான் ராவணன். அப்படி இருக்கக்கூடியவன மண்டை கணம் உடையவன் அப்படின்னு ஒரு குற்றம் இருக்குது. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இறக்கமுடைய தன்மை, கருணை என்ற பண்பில்லாதவன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கருணை அப்படிங்கிற ஒரு பண்பே இல்லாதவன் தான் இரக்கம் எனும் பொருளில்
இரக்கமில்லா அரக்கன் அப்படின்னு கம்பர் சுட்டி காட்டுவார். அப்ப இரக்கம் இல்லாத ஒருவனா ராவணன் சொல்றாங்க. அடுத்தது அவன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீதை கெடுத்தல், பிறர் மனைவியை அபகரித்த குற்றத்தை எல்லாம் இவன் மேல சுமத்தி இருக்கிறான். இதுதான் ராவணன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா இங்க சொல்லப்படுறாங்க. அப்ப அவனுடைய இரக்கமற்ற செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் ஏன் இப்படி ஆனா, இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த குற்றச்சாட்டு இவன் மீது வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து நோக்க வேண்டிய சூழல் இருக்கு. என்ன அப்படிங்கிறத நாம அடுத்த வகுப்புல இதை பார்ப்போம்.